இந்த மேடைக்கு பெரிய ஒரு பவர் இருக்கு. முதல் அரசியல் மேடை. நன்றி எல்லாரும் அனைவருக்கும் மிகவும் நன்றி. மிகவும் பதட்டமாக இருக்கிறது. ஆனால் அண்ணன் சீமான் அண்ணனை பார்க்கும்போது கை முழங்கதான் சொல்கிறது. இது எப்படி இந்த தைரியம் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. நான் ஒரு 12வது படிக்கும்போது அண்ணன் சீமான் அவர்கள் மேடையில் பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தவங்க கேட்டாங்க, இவர் நல்ல டைரக்டர் ஆச்சே, சூப்பரா படம் எடுத்துக்கிட்டு இருந்தார், திடீர்னு அரசியல் வந்தார். அப்ப அண்ணன் வந்து சொன்னார், நான் சின்ன பையன், உனக்கு பிரச்சனை வரும்போதே மவனை நீ மேடை ஏறோடி அப்படின்னு சொன்னாரு. இப்ப நாங்க ஆசிரியர்கள்லாம் மேடையில ஏறி எங்க பிரச்சனைன்னு வரும்போது நாங்க வந்து நிக்கிற நிலைமை வந்திருக்கு. அன்னைக்கு சொன்னார், நான் 12வது படிக்கும்போது சொன்னாரு, இன்னைக்கு பிரச்சனை வந்திருக்கு, நாங்க மேடையில வந்து நிக்கிறோம். நாங்க ஒட்டுமொத்த யூடியூபர்ஸ் எல்லாரும் வந்திருக்கோம். 20 லட்சம் மாணவ மாணவிகள் இன்னைக்கு ஒரு நாள் நிம்மதியா தூங்குவாங்க. அது இன்னைக்கு உறுதி. 20 லட்சம் பேர் யாராவது குரல் கொடுப்பாங்களா? அவங்களுக்கு யாராவது எங்களுக்கு தீர்வு கூட வேணாம், குரல் கொடுப்போம். ஆணு ஒரு வார்த்தை கத்தியா, ஆணு எங்களுக்காக ஒரு வார்த்தை கத்து யாராவது சொல்லுவாங்களா? அண்ணன் சீமான் அவர்கள் நிரூபித்து விட்டார்கள். 20 லட்சம் பேர் இன்னைக்கு நிம்மதியா ஒரு நாள் தூங்குவாங்க அப்படின்னு சொல்லி இந்த மேடைக்கு ஒரு பவர் இருக்குன்னு சொன்னேன். அவரை மாதிரியே தான் அந்த கை வருது. ரொம்ப நன்றினே. இப்ப என்ன பிரச்சனைனா, அரசாங்கத்தை இப்ப நாங்களாம் வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் எடுக்கிறவங்க சார். நாங்களாம் ஒரு யூடியூபர்ஸ், எல்லாரும் மாணவர்களுக்கு வகுப்பு எடுக்கிறோம். எல்லா மாணவ மாணவிகளும் என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு காசு, நாங்க கொடுத்த காசுல தான் அந்த கட்டடமே இன்னைக்கு பல மின்னிட்டு இருக்கு. நாங்க கொடுத்த காசுல தான் அந்த கொஸ்டின் பேப்பர் வந்துச்சு. நீங்க எல்லாம் கட்டுற வரி பணத்துல தான் அந்த சம்பளம் வரப்போகுது. எந்த ஒரு அரசு ஊழியருக்காக படிக்கிற எந்த மாணவரும் 20,000 சம்பளத்துக்காக நாங்க இந்த எக்ஸாம் எழுதல. அது எல்லாரும் தெரிஞ்சுக்காங்க. வெறும் 20,000 சம்பளம் நகிபாக பட்டா ஹே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு 17,000 ரூபாய் எங்கேயோ இருந்து இங்க வந்து 17,000 ரூபாய் சம்பளத்துக்கு உட்கார்ந்து இருக்காங்க வாட்ச்மேன் பார்த்துட்டு. வெறும் 20,000 ரூபாய்க்காக நாங்க வரல. அரசு பணியில உள்ள நுழைஞ்சு 2 விஷயம் இருக்கு. ஒன்னு, அரசியல் அதிகாரத்தை பிடிச்சு உரிமை நிலைநாட்டுறது ஒண்ணு இருக்கும். ஆனா நாங்க அரசு ஊழியரா உள்ள இருந்து ஒரு ஈசமயத்துக்கு வயசானவங்க வர்றாங்களா, 10 பைசா லஞ்சம் வாங்காம அவங்களுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கறதுக்காக மட்டும்தான் இந்த அரசு வேலைக்கு நாங்க எழுதுறோம். பட் எழுதும் போது என்னன்னா 600 வேக்கண்ட் ரிசல்ட் ஏதாவது சென்னையில போராடணும், பயங்கரமா கத்துறோம். உங்களுக்கு தெரியாது போகும் அரசு எங்களுக்காக ஏதாவது பண்ணுவாங்கன்னு எந்த ஒரு பதிலும் வரல. தேர்வு தாள் தான் பிரச்சனை. இந்த தேர்வு தாள் அண்ணன் சொன்ன மாதிரி தான். இப்ப ஒண்ணு இல்ல, அண்ணன் சீமான் அவர்களை கொஸ்டின் எடுக்க சொல்லி யாராவது அட்டன் பண்ண சொல்லுங்க. ஒரு கொஸ்டின் யாரும் அட்டன் பண்ண முடியாது. ஏன்னா தமிழை ஆழமாக தெரிந்தவர் அவர் எங்களுக்கு இந்த குரல் கொடுத்திருக்காரு. இந்த மேடையில நிறைய விஷயம் பேசலாம் வந்தேன், நேரம் குறைவுட்டாங்க. ஒரே ஒரு விஷயம் அண்ணனுக்கு நன்றி சொல்லிடுறோம். 20 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு குரல் கொடுத்தீங்கன்னு நிறைய கட்சிகளை போய் பார்த்திருக்கோம். எல்லாரும் அறிக்கை விட்டுருக்காங்க. அத சொல்லுவார், அவர் சொல்லுவார், அண்ணன் சொல்லுவாரு, தமிழ் சமூகம் அறிவு சமூகம்னு. அந்த அறிவு சமூகம் அப்படின்னு சொல்றதுனாலதான் அந்த டிஎன்பிசி பத்தி நிறைய பேர் எடுத்து பேசிட்டோம். நல்லா புரிஞ்சுக்கிட்டு பெரம்பலூர் மக்கள் சின்ன வெங்காயத்துக்கு ஃபேமஸ் நாங்க, நம்ம சீரும் வெங்காயம் காமிச்சு விட்டீங்க நீங்க. உண்மையை பெரம்பலூர் மக்களுக்கு மதுரை மண்ணின் சார்பாக உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறோம். உண்மை பயங்கரமான கூட்டம், இந்த மாதிரி ஏற்பாடு இந்த மாதிரி நாங்க பார்த்ததே இல்ல, முதல் முறையா பாக்குறோம். அண்ணன் அவர்களுக்கும் ஒட்டுமொத்த மக்களுக்கும் நன்றியை சொல்லிக்கிறோம். யூடியூபர்ஸ் நிறைய பேர் 47 பேர் இங்க நிக்கிறோம், பின்னாடி தான் நிக்கிறோம். அண்ணன் அவர்களுக்கு 47 சார்பாக நன்றி தெரிவிக்கிறோம். நன்றி, நன்றி, வணக்கம். தொடர்ந்து இன்ஸ்டிடியூட் ஆஃப்